வெல்கம் டு அவர் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி vlogல என்னோடய ஸ்டைலில் ப்ரான் தொக்கும் ஃபிஷ் கறியும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ப்ரானும் ஃபிஷ்ஷும் நான் லிஷியஸில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லா டைமும் ஆர்டர் பண்ண மாட்டேன், பட் ப்ரான் வாங்கும்போது ஆர்டர் பண்ணும்போது டீவைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஃபிஷ் வந்து ஜிலேபி ஃபிஷ் தான், ஆனால் ஸ்கின்னும் அந்த முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான்வெஜ் எப்போ செஞ்சாலும் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் லெமன் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிப்பேன். இப்படி பண்ணும்போது நமக்கு ஸ்மெல் வராது. இது மூணும் ஆட் பண்ணி ப்ரானை ஊற வச்சுருக்கேன். தொக்கு செய்கிறதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அதோட 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தக்காளியை பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு கடாயில் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இந்த தொக்கை நம்ம ஒரு 2-3 டேஸ் நம்ம வச்சு சாப்பிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. ப்ரான் ஃபிஷ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 1/2 kg இருக்கும். அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருந்தா தக்காளி பியூரேவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி நல்லா குக் பண்ணணும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்ல லோ ஃப்ளேமில் குக் பண்ணிகிட்டே இருக்கணும். கிரேவியில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சி அந்த ஆயில் வந்து பிரிஞ்சு செப்பரேட் ஆகி வந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரானோட குக்கிங் டைம் ஜஸ்ட் 3 மினிட்ஸ் தான். ஸோ இதை நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கணும். ப்ரான்ஸை எப்படி க்ளீன் பண்ணுறது, டீவைன் பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ப்ரான் வேகும்போது பார்த்திங்கன்னா ப்ரானில் இருக்க வாட்டர் வந்து வெளியே வரும். ஸோ கிரேவி வந்து கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சிங்க அப்படின்னா அது மறுபடியும் திக்காயிடும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கூடையும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீக் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்துகிட்டே இருந்தோம். இப்படி வரும்போது பலாப்பழம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தார். பலாப்பழம் எடுக்கும்போது கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கை மெஸ்ஸி ஆகாமல் இருக்கும். இந்த பழம் வந்து ஹஸ்பண்டோட அத்தை தோட்டத்திலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லா வருஷமுமே எங்களுக்கு எப்படியும் பலாப்பழம் வந்துடும் அவங்க தோட்டத்திலேருந்து. பழமும் அவ்வளோ டேஸ்டியாக ஸ்வீட்டாக இருக்கும். அந்த விதை கூட நான் எடுத்து வச்சுருப்பேன் குக் பண்ணுறதுக்காக. லஞ்சுக்கு ஃபிஷ் கறி தான் பண்ணியிருந்தேன். ஃபிஷ் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சால்ட்டு, லெமன், அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நானும் ஃபிஷ்ஷு இது மாதிரி ஸ்கின் இல்லாத ஃபிஷ்ஷை வச்சு நான் செஞ்சதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ட்ரை பண்ணி பார்ப்போம் டேஸ்ட் எப்படி வருதுன்னு தெரியல. கொஞ்சம் லேட்டாக ஆர்டர் பண்ணனால அவைலபிலிட்டி இதான் இருந்தது. பட் இது வந்து ஜிலேபி மீன் தான், ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு. ஒரு பேனில் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஜென்ரலாக நான்வெஜ் எல்லாமே நல்லெண்ணெயில் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினப்புறம் இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு நிறையா வேணும் அப்படின்னா ஃபைனலாக இதில் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஆனால் தேங்காய் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு நம்ம குழம்பு வைக்க முடியாது. ஸோ தேங்காய் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு ஒன்றும் பாதியமாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போதும் சால்ட் ஆட் பண்ணியிருப்போம். கொஞ்சம் குழம்பு கொதித்த உடனே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தா புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா குழம்பு கொதிக்க வைக்கணும். ஃபைனலாக நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஜென்ரலாகவே வேக ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்துக்கும். நான் ஆர்டர் பண்ணியிருந்தது ரொம்ப தின் ஸ்லைசஸாக வந்திருந்தது. ஸோ ரொம்ப 2-3 மினிட்ஸ்லேயே வெந்துடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். கொஞ்சம் மாம்பழம் வச்சு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மார்னிங்லாம் பயங்கரமாக வெயில் அடிச்சிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு 10 மினிட்ஸ்க்கு பயங்கர மழை. நெக்ஸ்ட் டே வந்து பாப்பாவோட அண்ணாவுக்கு பர்த்டே, அதாவது என்னோடய பிரதர் இன்லாவோட சன்னுக்கு பர்த்டே. அதுக்காக ஊருக்கு போகலான்னு கிளம்பிட்டு இருந்தோம். பாப்பா அவங்க அண்ணாக்காக ஆசையாக கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. பர்சனலி எனக்கு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் இல்லைனா ஈவினிங் டு நைட் ட்ராவல் தான் பிடிக்கும். ஏன்னா அது அப்போ தான் கஷ்டம் தெரியாது, ட்ராவல் பண்ணுற கஷ்டம் தெரியாது. நெக்ஸ்ட் டே ஊரில் ஒரு கிரகப்பிரவேசம் ஃபங்க்ஷன் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு வரலான்ட்டு கிளம்பியிருந்தோம். ஊருக்கு வந்த உடனே கிஃப்ட் எடுத்து கொடுத்து 2 பேரும் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் டே இன்றைக்கி இப்படி தான் முடிஞ்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாப்பி ஈட்டிங். பாய் ஃப்ரம் ஷிவ் அண்ட் மாம்.